நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல மேப், ஃபில்டர், ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட் பார்த்துருப்பீங்க, யூஸும் பண்ணியிருப்பீங்க. அந்த மெத்தட்லாம் எப்படி கிரியேட் ஆச்சுன்னு தெரியுமா? ஸோ அந்த மெத்தடுக்கு கிரியேட் பண்ண கோட் எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஸோ பிகைண்ட் த சீன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நாலேஜ் வந்து நிறைய கெயின் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு இன்டர்வியூல போறீங்க, ஒரு டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்றீங்க, பில்ட் இன் மெத்தட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஆக்சுவலா உங்களால பில்ட் இன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாமலேயே மெத்தட்ஸ் யூஸ் பண்ண முடியும். என்னடா குழப்பற அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்க இன்டர்வியூக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல புரோட்டோடைப்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நீங்க பார்க்குற ஆல்மோஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல எல்லா மெத்தட்ஸும் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இன்ஹெரிட் ஆகி வந்தது தான். இந்த புரோட்டோடைப்புங்கிற இந்த ஒரு பேரண்ட்ல இருந்து தான் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு மேப் மெத்தடை நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம் இந்த ஒரு புரோட்டோடைப்பை வச்சு. அதுக்கு முதல்ல உங்களுக்கு மெத்தட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மேப் மெத்தட தனியாக எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு புரோட்டோடைப் கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ற புரோட்டோடைப் பார்த்தீங்கன்னா அரேக்கு. அதனால அரே டாட் புரோட்டோடைப் மேப்புக்குன்னு எப்படி ஒரு மேப்னு ஒரு பேர் இருக்கு, அது மாதிரி நம்ம மெத்தடுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், மை மேப். ஏன்னா மேப்பை தான் ரீக்ரியேட் பண்ண போறோம், அதனால மை மேப். ஓகேவா? மேப்புங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதனால இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து நான் அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் மேப் மெத்தட் ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பேக் வந்து ஒரு விஷயம் எடுக்கும். அந்த கால் பேக்ல என்னென்னலாம் இருக்கும்னா வேல்யூஸ், இண்டெக்ஸ், அரே அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷன்ல ஒரு கால் பேக் வச்சுக்கலாம். கால் பேக்னு போட்டாச்சு. ஓகே? ஸோ மேப் மெத்தட் உங்களுக்கு தெரியும், புதுசாக ஒரு அரேவா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த இடத்துல நான் ஒரு லெட் ரிசல்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டு எம்டியா ஒரு அரேவா நான் இங்கே போட்டிருக்கேன். கடைசியில் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கடைசியில் என்னது ஆக்ஷன் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதான், டிராவல்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபார் லூப் தான் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திஸ் டாட் லென்த். திஸ் டாட் லென்த் எப்படி கூட கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மை மேப்பை வந்து நம்ம எப்படி ஒரு அரேல தான் அட்டாச் பண்ண போறோம். அந்த அட்டாச் பண்ண அந்த அரே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே அப்படியே வரும். ஸோ அதோட லென்த்தை தான் அந்த இடத்துல நம்ம வந்து திஸ் டாட் லென்த்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். கடைசியில் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகே? ஸோ இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக ஒரு லாஜிக். இப்போ வர எல்லா டேட்டாவையும் நம்ம புஷ் பண்ண போகிறோம். தப்பு, புஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா புஷ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ளிமெண்ட் தான். அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணனா ரிசல்ட் அரேல போயிட்டு ரிசல்ட் டாட் லென்த். ஏன்னா ஒவ்வொரு டைம் ரிசல்ட் லென்த்ல வர 0 1 சொல்லிட்டு நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்படி பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம கால் பேக்ல தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கொடுக்கணும். அதனால கால் பேக்ல திஸ் டாட் ஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த திஸ் டாட் ஐல திஸ் டாட் அந்த 0th இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ 0ல 5 இருந்துச்சுன்னா நமக்கு அதை ரிட்டர்ன் பண்ணிடும். ஏன்னா நமக்கு வேல்யூஸ் தான் நமக்கு தேவை. ஓகே? அந்த வேல்யூஸை நம்ம திஸ் டாட் ஐ மூலமா நம்ம வச்சிடலாம். ஓகே? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெறும் ஐ தான். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டெக்ஸ் 0 1 2 3 வருது. ஸோ அதுதான் இண்டெக்ஸ். கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே அரே அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். அதனால பார்த்தீங்கன்னா திஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துறேன். கடைசியில் ரிசல்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இந்த மை மேப்பை கொண்டு போயிட்டு நீங்கள் உங்கள் அரேல வந்து யூஸ் பண்ணீங்கன்னா மேப் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் நிறைய மெத்தட்ஸ் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ரிப்பீட்டிவாக உங்கள் கோடில் வந்து ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி அதை நீங்கள் இந்த மாதிரி புரோட்டோடைப்ல கொடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.